ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் லெசன் 2 செய்யுள் ஒரு லெசன் துணைப்பாடம் அப்புறம் இலக்கணம் அந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதிதாசனோட பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் லெசனில் இருக்க டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ் இது எழுதுனது பாரதிதாசன். அதுக்கப்புறமா தமிழ் கும்மி இது எழுதுனது பெருஞ்சித்திரனார். அப்புறம் வளர்தமிழ் கனவு பழித்தது இது பாடம். அதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லும் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போற்றுற விதமாக இந்த பாடங்கள் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட தமிழோட சிறப்புகள் பற்றி தான் இந்த பாடங்களில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு செய்யுளில் கொடுத்துருக்க அந்த தலைப்பு என்ன அப்படின்னா இன்பத்தமிழ். இதில் கொடுத்துருக்க பாட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும். இது ஒரு சினிமா பாட்டில் கூட வந்திருக்கு. தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வரும். நீங்கள் கேட்கலன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளோட தமிழை பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தம் கூட கம்பேர் பண்ணி பாடியிருக்காரு பாரதிதாசன். நீங்கள் தமிழ் 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 சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அமிழ்து 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 அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் அமிர்தம் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தமிழ் நம்மளோட உயிருக்கு நேரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழுக்கு நிலவென்று பேர் அப்படின்னா நிலவு குளிர்ச்சியாக இருக்கும்ல, அதனால தமிழை நிலவோட ஒப்பிட்டிருக்காரு. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஒரு ஊர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே நீர் அவசியம் அப்படிங்கிற மாதிரி தமிழை இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காரு. அடுத்து தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். வாழணும் அப்படின்னா ஊர் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லியிருக்காரு. அடுத்து இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். அந்த காலத்துலலாம் புலவர்கள் நல்ல பாட்டு பண்ணாங்க அப்படின்னா அரசர்கள் வேல் கொடுத்து அவங்கள சிறப்பிப்பாங்க. அந்த மாதிரியும் தமிழை சொல்லியிருக்காரு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். உயரமான இடம் எது? வானம் தானே. அதனால உயரமான இடத்துல தமிழை வச்சுருக்காரு. இப்போ அசதியாக இருக்கும் அப்படின்னா இனிப்பாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இது மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி இதில் நமக்கு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸில் இந்த இதை வச்சு நமக்கு பொறுத்துக கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த பாடலை நமக்கு எழுதி கொடுத்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த பாடல் வரிகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக சமூகத்தின் விளைவுக்கு நீர், அடுத்து வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வால். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பொறுத்துகளை நமக்கு இதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்குது கொஸ்டின்ஸ் எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்தலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பேர். நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் இதுக்கு முன்னாடி அதை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் உடனே வாஸ்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல்வேலி பார்த்தலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்திருக்குது. நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டான்னு சொல்லி இருக்கும். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசனை மாற்றிக்கொண்டான் இருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். இவர் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். இவர்
இன்னொரு பெயர் இருக்குது இவருக்கு, புரட்சி கவி அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பேர் இருக்குது. நெக்ஸ்ட் இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பாவேந்தர் அப்படிங்கிறது. இந்த பாடல் எந்த தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹைலைட் பண்ணி எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இதை தாண்டி வேறு எதுவுமே இந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரைக்கும் சான்சஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்து அதை எழுதினவர் பேர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் கொடுத்து இதை எழுதினவர் யார் அப்படின்னா காசி ஆனந்தன். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தாயும் பிள்ளை இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தாயும் பிள்ளையுமா இருந்தால் எப்போவுமே வந்து ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது, தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தால் கசப்பாக அவங்களுக்குள்ள எந்த சண்டை வந்தாலும் கூட அவங்களோட ஆனந்தம் வந்து கெட்டு போகாதா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழில் வந்து நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து ஆனந்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் வந்து நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு இதுலேயுமே புக் பேக் கொஸ்டின் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆன்சரோடு தான் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். அசதி அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? சோர்வு. நிலவு ப்ளஸ் என்று அப்படின்னா நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள். அமுதென்று அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். இதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. விளைவுக்கு அப்படின்னா நீர், அறிவுக்கு அப்படின்னா தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நமக்கு ஃபஸ்ட்டு செய்யுள் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது செய்யுள் தமிழ் கும்மி. இதை எழுதினது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். அவர் என்ன பாடல் வரிகள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் தமிழ் பற்றி தான் இந்த இது ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இவரும் தமிழை தான் புகழ்ந்து பாடியிருக்காரு. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்து இதை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே அப்படின்னு சொல்லி பாடினவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுக்கான பொருள் வந்து நம்ம பின்னாடி பார்த்தலாம். இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி ஊழியாய் அப்படின்னா ரொம்ப வருஷம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து மேதினி அப்படின்னா உலகம். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேதினி அப்படின்னா உலகம். உள்ளப்பூட்டு அப்படிங்கிறது உள்ளத்தில் இருக்கிற அறியாமை. இதான் வந்து இதுக்கான சொல்லும் பொருளும். இப்போ பாடல் பொருள் பார்த்துலாம். இளம் பெண்களே உலகின் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டதான் நம்மளோட தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றையும் இதில் வந்து கொண்டிருக்கிறது நம்ம மொழி. கடல் சீற்றம், காலமாற்றம் என்ன இருந்தாலுமே அதெல்லாம் அழிஞ்சு போகாமல் நிலையாக நிலச்சிருக்கிறது நம்ம மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது நம்ம மனசில் இருக்கிற அறியாமையை நீக்கிற மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊற்ற மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழியை காட்டுற மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு பாடலோட பொருள் வந்து இதில் ஈஸியாக புரிஞ்சுக்க மாதிரி தான் இருக்குது. நமக்கு பாடலோட லைன்ஸ் கொடுத்து தான் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 2 தடவை நம்ம வாசித்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இவரை பற்றின நூல்வேலி வந்து பார்த்துலாம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை மாணிக்கம் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா இவரை வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்கிறாங்க.
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னோடனே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ படிக்கும்போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. இவர் என்னென்ன நூட்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா, இவர் எழுதியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் வரும். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதும் இவரோட பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னும் நிறைய இவரோட நூட்கள் வந்து இருக்கும். இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து இவர் வந்து இதழ்கள் நடத்தியிருக்காரு. தென்மொழி, இது வந்து தேன்மொழி கிடையாது, நமக்கு வந்து மாற்றி கொடுக்குறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. தென்மொழி அதாவது மொழியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. தென் மாவட்டத்தில் இருக்க மொழிகள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் எல்லாமே வந்து லாங்குவேஜ் பற்றி தான் இவர் வந்து இதழ்கள் நடத்துகிற மாதிரி பேர் வந்து இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனார். அடுத்து இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கு. அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின், கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 8 தொகுதியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4ஆக கட் பண்ணுவோம், அப்புறம் இப்படி கட் பண்ணுவோமா, அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 8 இருக்கா. ஸோ கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்லி தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்துட்டாலே வாணிதாசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்துட்டால் வாணிதாசன். ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா, மறந்துடுவோமே அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், என்ன பார்த்தோம், கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே என்ன சொன்னோம், ஆனந்தம், அப்போ காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து எப்போவுமே படிக்கிறது பிரச்சனை கிடையாது, படித்தா நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் மறக்காமல் இருக்கும். அடுத்து வந்து நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன, உலகம். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், பாட்டு ப்ளஸ் இருக்குங்கிறதுக்கு பாட்டு இருக்கும். 8 + திசை 8 திசை. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மோனை, மோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே மா வரிசையில் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் எக்ஸாம் ஹாலில். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுகை. இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா எய்பு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மா வரிசையில் வர்றதுனால இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உரைநடையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளர் தமிழ் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி காட்டலை. முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே படித்தனால முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுன்னு தெரியும்ல, ஸோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன். வளர் தமிழ் இந்த பாடத்தில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிற பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நம்ம உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. பாரதியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுருப்பார். பாரதியாராக பாரதிதாசனான்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் வந்து பாரதியார் மேலே கொண்ட கவிதை மேலே கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் வந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் படித்தோம். அப்போ பாரதிதாசனை விட பாரதியார் பெருசு. அப்போ பாரதியாருக்கு தான் நிறைய லாங்குவேஜ் வந்து தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாரதியார். இந்த 2 பாட்டுமே அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து என்னைக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா
பாரதியார். அடுத்து தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இருக்கிறதுலே பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் வலஞ்சொலி எழுத்து இடஞ்சொலி எழுத்துன்னு இருக்கும். அதில் அதிகமாக எது இருக்குது அப்படின்னா வலஞ்சொலி எழுத்து வந்து இருக்குது. வலஞ்சொலி எழுத்துனா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ரவுண்டு போட்டு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள். கோடு போட்டு எழுதுகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இடஞ்சொலி எழுத்துக்கள். இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் ரொம்பவே ஒரு முக்கியமான டேப்லர் காலம். இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. அதாவது தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த 3 சொல்லும் வந்து இலக்கியங்களில் முன்னாடியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ தமிழ் அப்படின்னா அது வந்து தொல்காப்பியமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழன் கிளவியும் அதனார் அற்றே அப்படிங்கிறது. இப்போ கிளவி அப்படின்னா வயசானது, பழசு. இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இருக்கிற பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம். அப்போ தமிழன் கிளவியும் அதனார் அற்றே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து இருக்கிற பழமையானது, கிளவியும் அப்படின்னா பழசு, இருக்கிற பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த லைன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படிங்கிறது எதில் இருந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வந்து இருந்துச்சு. எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாடு அப்படின்னாலே வஞ்சிக்காண்டம் சிலப்பதிகாரம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் புதுசாக பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படி தான் சொல்லும். நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி இதை படிச்சுட்டு இன்றைக்கி கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ படித்தாலும் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய். இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 லைனையும் வந்து நீங்கள் எழுதி வச்சு டெய்லி இதை பார்த்துட்டே ஒரு 2-3 தடவை பார்த்துட்டே வந்தீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வந்துடும். அடுத்து சீர்மை அப்படிங்கிறது என்ன சொல் குறிக்கும் அப்படின்னா ஒழுங்குமுறை. அடுத்து திணை வந்து 2 வகையாக பிரிச்சுருக்காங்க, உயர்திணை, அக்ரிணை. அக்ரிணை அப்படிங்கிறத வந்து பிரித்தா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அல் ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூவி நிலைகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்கா அப்படின்னா 7 நிலைகள் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இதில் ஆர்டர் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது செகண்டு இது தேர்டு இப்படி போட்டு நமக்கு மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் ஃபார்மில் வந்து எழுதணும். கரெக்டானது என்னென்ன அப்படின்னா அரும்பு, ஃபஸ்ட்டு அரும்பு, அப்புறம் மொட்டு, அப்புறம் முகை, மலர், அலர், வி, செம்மல். மலர் அப்படிங்கிறது 4 அப்படின்னு சொல்லி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா மலரும் அலரும் நமக்கு குழப்பாது. நம்ம தமிழில் மட்டும்தான் பூவோட 7 நிலைகள், அதாவது அது தோன்றலேருந்து அது உதிர்ற வரைக்கும் தனித்தனி பெயரில் சொல்கிறோம். அதுவே தமிழோட சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரே இடத்துக்கு ஒரு சொல்லாகிய பொருள் இருக்குது, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மா அப்படிங்கிற இந்த ஒரு எழுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதை மட்டும் ஒரு 2 தடவை ஜஸ்ட் வந்து நீங்கள் வாசித்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதை வந்து நம்ம ஒரு கோர்வையாக ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ் வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லியும் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன். இப்போ நான் வந்து இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் எழுதுகிறேன். என்னோடய எண்ணங்கள் எல்லாத்தையும் எழுதுகிறேன். அப்போ இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இசைத்தமிழ், இப்போ நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும்போது தான் பாட்டு கேட்போம். அப்போ இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நாடகத்தமிழ், இப்போ நாடகத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க. அப்போ உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இயல் தமிழ் அப்படின்னா நம்ம நினச்சதை நான் எழுதுகிறேன். அப்போ எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படிங்கிறது உணர்வில் கலந்து நம்மளோட வாழ்வோட நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து இந்த டேப்லெட் காலம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேப்லெட் காலம். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வாசித்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். இதுலேருந்தும் நமக்கு வந்து அடிக்கடி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை இதுக்கு எல்லாமே வந்து இலை தான். அதோட எந்தெந்த மரத்துக்கு அதோட இலைகளை என்னென்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அருகம்புல், கோரப்புல், அதனால் இதுவும் தெரியும். நெல்லும் வரகும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்லுவோம். மல்லித்தலை இது வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல் இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கரும்பு, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தோகை வந்து இந்த மாதிரி இருக்குமா, கரும்பு தோகை, நாணல் தோகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பனை ஓலை, தென்னை ஓலை இது வந்து தெரியும். அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்ட ஒன்று அப்படின்னா எதுனா இந்த கமுகு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. கமுகு அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட இலை பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கமுகு அப்படின்னா பாக்கு, அதோட இலை பெயர் என்ன அப்படின்னா கூந்தல். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரீசண்டாக இது கேட்டிருக்காங்க. கவிதை வடிவங்கள் அப்படிங்கிறது தமிழில் என்னென்ன அப்படின்னா செய்யுள், கவிதை, புது கவிதை, துடிப்பா இதெல்லாம் வந்து கவிதை வடிவங்கள். உரைநடை வடிவங்கள்னால் கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் வந்து உரைநடை வடிவங்கள். இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு தெரிஞ்சது தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இணையம் அப்படின்னா இன்டர்நெட், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப், குரல் தேடல் அப்படின்னா சர்ச், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின், செயலி அப்படிங்கிறது அப்ளிகேஷன், தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்க்ரீன். நமக்கு வந்து இந்த லெசனில் பேக் சைடில் வந்து ஒரு லெசன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வேர்டு கொடுத்து அதுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கும்போது இந்த இது இருக்கும். அதை நம்ம அப்போ நல்லா பார்த்துக்கலாம். அடுத்து மொழியை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எண் அடிப்படையில் தான் இருக்கணும். இப்போ 0101 அப்படின்னு சொல்லி தான் போடுவோம். அந்த மாதிரி எண் அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது தமிழ் எண்கள் அறிவோம். இது வந்து 1க்கு கா, 2க்கு ஊ இந்த மாதிரி வந்து இதை வந்து தமிழ் எண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக எப்படி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா கடலை உருண்டை நுங்கு சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டேன். கடலை உருண்டை நுங்கு சமைச்சு ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கடலை உருண்டை நுங்கு சமைச்சு ருசித்து சாப்பிட்டேன் என அவன் கூறினான் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஃபஸ்ட் லெட்ரு வரும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டேப்லெட் காலம் ரொம்பவே முக்கியம். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நூட்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தமிழ்நாடு அதெல்லாம் வந்து இதில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அது மாதிரி இந்த ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒவ்வொரு நூலுக்கும் என்னென்ன பேர் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ குறுந்தொகைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாம்பு, இப்போ இதான் வந்து குறுந்தொகை. இதெல்லாம் வந்து குறுந்தொகை வந்து பாம்பு, முதலை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், மீன் இருக்கும், அது கீழே இருக்கும் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மீன் இருக்கா, மீனுக்கும் குறுந்தொகை தான் வரும். அடுத்து செய் அப்படிங்கிறதுக்கும் குறுந்தொகை தான் வரும். இந்த மாதிரி கோர்வையாக எதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ குறுந்தொகைக்கு வந்து குறு அப்படின்னா சின்னது, இப்போ பாம்பு குட்டியாக இருக்குது, மீன் குட்டியாக இருக்குது, வயலும் சின்னதாக இருக்குது, முதலை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறது, அப்போ வயலில் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த டேப்லெட் காலம் வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து அதை வந்து தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு என்னன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உழவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இப்போ உழவர் அப்படின்னா உழவர் வந்து நல்ல நிலத்தில் தான் இருந்து வேலை செய்வாங்க. அப்போ நச்சினை, நல்ல திணை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வேளாண் செய்கிறவங்க வந்து களி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அவனோட குரல் வந்து கரகரன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வெள்ளம் போகுது அப்படின்னா 10 ஊருக்கு அடிச்சுக்கிட்டு வெள்ளம் போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கோடை அப்படிங்கிறது இதுக்கு வந்து கோடை அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா மருந்து அப்படிங்கிறது வரும். அப்போ உள்ளம் அகநானூறு, அப்போ உள்ளம் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மருந்து சாப்பிட்டு சரி பண்ணலாம்.
இந்த மாதிரி நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார் அப்படிங்கிறது வந்து பெரும்பான் ஆற்றுப்படை. அப்போ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பார் அப்படிங்கிறது பெரிய கண்ணை நல்லா விரித்து பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சு இந்த டேப்லெட் காலத்தை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை விட்டுறாதீங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்திருக்குது, அதனால் சொல்கிறேன். கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பதிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பர்த்டே விஷஸ் வந்து தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் நம்ம தமிழ் தான். ஆனால் பர்த்டே அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுவோம். யாருமே தமிழில் அந்தளவுக்கு விஷ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் தமிழில் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருந்தால் அவங்க இந்த மாதிரி யோசித்து பாட்டு வந்து பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அறிவுமதி இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பிறந்தநாள் பாட்டு ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ டக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து நமக்கு வந்து ஒரு பாட்டே கொடுத்துருக்காங்க அறிவா, அதனால் அறிவுமதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ். தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் அப்படிங்கிறத பிரிச்செழுத கிடைப்பது வந்து இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை அப்படிங்கிறத பிரிக்கும் போது கிடைப்பது சீர்மை ப்ளஸ் இளமை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அதை சேர்த்தல் தான் சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என பாடியவர் யார்? பாரதியாரா பாரதிதாசனா? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதியார். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதிதாசன் கிடையாது. மா அப்படிங்கிற சொல்லோட பொருள் அதை நம்ம ஃபுல்லாக எல்லாம் பார்த்தோம், விலங்கு. இதில் வந்து நிறையா இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கோடிட்ட இடம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை வந்து நம்ம கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? எண் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து கனவு பழித்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பாடல் வரிகள் கொடுத்து அந்த பாடல் எந்த நூல் அப்படிங்கிறது தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துலாம். இப்போ தொல்காப்பியர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஓரறிவு முதல் 6 அடி வரை அப்படின்னு சொல்லி உயிர்களை வந்து வகைப்படுத்தியிருப்பார். நான் சொல்கிற மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகமாயிட்டு அப்புறம் மேகம் குளிர்ந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நிறைய பழந்தமிழ் இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. இதை வந்து நான் எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா முல்லைப்பூ பறிக்கிறதுக்காக ஒருத்தன் குதிரை மேலே ஏறி போகிறேன். அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால அவன் குரல் வந்து கரகரன்னு ஆயிடுது. அப்போ திருக்குறள், கார்நாற்பது. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, திருப்பாவை. குதிரை அப்படின்னு சொல்லல, குதிரைக்கு இன்னொரு பேர் என்னது? பரி. அப்போ பரிபாடல். முல்லைப்பூவை பறிக்கிறதுக்காக குதிரை மேலே ஏறி போகிறேன் ஒருத்தன். போகிறவெல்லாம் அவன் குரல் வந்து கரகரன்னு ஆயிடுது, பார்க்க பாவமாக இருக்குது. அப்போ முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது அறிவியல் கருத்து. அதை ஃபஸ்ட்டே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளை முகவாது நாளி. அடிக்கடி கேட்டது. இதை சொன்னது வேறு யாரும் இல்லை, ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின். இது வந்து 5 நம்ம உலக 5 பூதங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. அதனால் இது வந்து தொல்காப்பியம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைன்னு சொன்னாலும் தொல்காப்பியம்தான். இந்த மாதிரி 5 பூதங்களை பற்றி சொன்னாலும் தொல்காப்பியம்தான். அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. அது வந்து கார்நாற்பது. இப்போ நம்ம ஒரு புக் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் கார்நாற்பது அப்படின்னு சொல்லி. நம்ம 10th வரைக்கும் 12th வரைக்கும் இருக்க புக்ஸ்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இது குழப்பம். ஒரு ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுக்கும். முக்கியமாக நம்ம ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால தான் அதை சொல்கிறதேவும். நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கடல் நீரை நம்ம எவ்வளோ தான் காரில் கொண்டு போய் மோந்தால் கூட நம்மளால் மோக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அதனால் கார்நாற்பது. அடுத்து நெடுவெள்ளூசி, நெடுவசி, பரந்தவடு. இப்போ ஊசி போடணும் அப்படின்னா நமக்கு வந்து முந்தி காலத்துலலாம் 5 ரூபா 10 ரூபா இருந்தாலே போதும். இப்போலாம்
100 இருந்தால் கூட பத்த மாட்டேங்குது. அப்போ 10 ரூபா முந்தி காலத்தில் பற்றிக்கிருச்சு, இப்போ பத்த மாட்டேங்குது. அப்போ நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிறதுக்கு 10 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இங்கே லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. வீரர் ஒருவனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி சொல்கிறது 10. அடுத்து கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர், இது நற்றிணை. அதை லைனில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறுறது நற்றிணை. அப்போ கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பு, அப்போ நரம்பு நற்றிணை அப்படின்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் வச்சு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கலிலியோ சொல்லியிருக்காரு அறிவியல் படி. ஆனால் இதை நம்மளோட தமிழில் முன்னக்கூடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கபிலர் திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருக்காரு. அந்த லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது ஒரு புல்லில் சின்னதாக பனித்துளியில் அந்த மழை தண்ணி ஏதாவது இருந்தால் கூட அதிலே நம்ம பெரிய அளவு இருக்க பனைமரத்தை கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பயே அவ்வளோ அழகாக கபிலர் திருவள்ளுவ மாலையில் சொல்லிட்டு போயிருக்காரு. இது கேட்பாங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த லெசனில் பார்த்த எல்லா அந்த பாடல் வரிகளுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த திருவள்ளுவ மாலை, ஆள் அமுக்கி முகக்கினும், கோட்சுறா எரிந்தன, நெடுவல்லூசி, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, நிலம் நீத்தி வழி விசும்போடு, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைனை கொடுத்து இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களும், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவங்களும், இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கை சிவன் அப்படிங்கிறவங்க, இந்த 3 பேருமே தமிழில் பயின்று அறிவியல் அறிஞர்களாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு அடுத்து இலக்கணம். இதோட இந்த ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சு போயிடும். ஈஸியாக நம்ம ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும், ஃபஸ்ட் லெசன் படிச்சிடலாம். அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலக்கணத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம், தமிழ் இலக்கணத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 வகையாக பிரிக்கலாம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது பேசிக் தான். கொஷின் கேட்கலாம், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து நமக்கு தெரிஞ்சது தான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 சேர்ந்தது முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சது தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், அந்த மூலமாக தான் ஆ முதல் அவ்வரை இந்த மாதிரி செயல்களால் தான் நம்ம உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை குறிலெழுத்து இருக்குது அப்படின்னா 5 குறிலெழுத்து இருக்குது. இதில் நம்ம என்ன தான் தமிழ் படிச்சிருந்தாலும் சீக்கிரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். மொத்தம் எத்தனை குறில் எத்தனை நெடில் அப்படின்னு சொல்லி. குறில் எழுத்து 5 இருக்குது, நெடில் எழுத்து 7 இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 12 எழுத்து. அதில் குறில் 5, நெடில் 7. ஆ, இ, உ, ஏ, ஓ. ஐ வராது, ஐ நெடில் வரும். இப்போ நான் சொன்ன 5 குறில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ். இந்த 7 பார்த்திங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள். இது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இது சொல்லும்போது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதுக்காண்டி தான் சொல்கிறது. அடுத்து நம்ம எழுத்துக்களை உச்சரிக்கிறத வச்சு தான் அது குறிலா நெடிலா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னல இதுக்கு முன்னாடி 5 குறில் எழுத்து இருக்குது, 5 நெடில் எழுத்து இருக்குது. அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம உச்சரிக்கிற வருது. இப்போ இதை அ அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆ அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இழுத்து சொல்கிறோம்ல, காலால் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அதை வச்சு தான் இதை பிரிக்கிறாங்க. மாத்திரை அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா கால அளவை பொறுத்தது. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கிறதோ கை நொடிக்கிறதோ வச்சு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இதுவே மெய்யெழுத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பொறுத்துக்களை கேட்கலாம். குறில் 1, நெடில் 2, ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 18 இருக்குது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சுன்னு இந்த இன்னு வரைக்கும் இருக்கும். இன்ன வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த வரிசையே குழப்பறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம
அகர வரிசைப்படி எழுதுறது அந்த மாதிரி இதிலலாம் வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் வருது. அதனால் இந்த ஆர்டர் நமக்கு தெரியல அப்படின்னா அங்கே போய் நம்மளால் எழுத முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் லெசன் படிக்கும்போதே வந்து இந்த ஆர்டரை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி எதுக்கப்புறம் எந்தெந்த எழுத்து வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதை 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் அப்படிங்கிறது கசட தபர, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மெல்லினம் அப்படிங்கிறது ஞெஞன நம்மன. இடையினம் அப்படிங்கிறது எரளவல்ல. நான் சொன்ன மாதிரி மெய்யெழுத்தை ஒலிக்கிற கால அளவு வந்து அரை மாத்திரை. அடுத்து உயிர்மெய். மெய்யெழுத்து 18 சொன்னோம், உயிரெழுத்து 12 சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து ஒலிக்கிறதா வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 216 எழுத்து இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உயிர்மெய் எழுத்துக்களை வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து இருக்குது. ஆயுத எழுத்துக்கு வந்து எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாத்திரை அளவு வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ கபிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் க அப்படிங்கிறது குறில் எழுத்து. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அடுத்து பி அப்படிங்கிறதும் ஒரு மாத்திரை. ல அப்படிங்கிறதும் ஒரு மாத்திரை. அடுத்து இர் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, அதுக்கு வந்து அரை மாத்திரை. அப்போ எத்தனை மாத்திரை ஆச்சு? மொத்தமாக 3.5 மாத்திரை ஆச்சு. இந்த மாதிரி உங்கள் பேருக்கு நீங்கள் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். இந்த லெசனில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பழமொழியின் சிறப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது தான் பழமொழியின் சிறப்பு. அதுக்கப்புறமா நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னா சுத்தம். உடல் நலமே டேஷ் அடிப்படை அப்படின்னா உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேட்பாங்களா அப்படின்னா சப்போஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சும்மா ஒரு நிமிஷம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதிடலாம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி புக்குக்கு பின்னாடி கொடுக்குறத பார்க்காம விட்டுருவோம். ஆனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நமக்கு கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னல தமிழ் டு இங்கிலீஷ் அது வந்து இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கலாம். வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ், இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல், ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். அவ்வளோதான். இதோட நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் இருக்க ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. முக்கியமான பாயிண்ட்ஸ்னு ஒன்று விடாமல் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் ஈஸியாக முடிச்சிடலாம். புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம தமிழில் ஒவ்வொரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தமிழும் மேக்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் வந்து ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.